மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பனைவிளை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாரம்மன் ஆலயத்தில் ஆவணி கொடை விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் அப்பகுதி கிராம பெண்கள் கலந்து கொண்டு 201 விளக்குகளை வைத்து பூஜை செய்தனர். இதில் சுற்றுவட்டார கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள ஞானியார் குடியிருப்பு முத்தாரம்மன் கோவிலில் கொடை விழாவை முன்னிட்டு பூக்குழி இறங்கும் வைபவம் நடந்தது. இதில் சாமியாடிகள் பக்தி பரவசத்துடன் பூக்குழி இறங்கினர். இதில் திரளான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் கலந்து கொள்ள வந்த ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷை பொதுமக்கள் முற்றுகையிட்டு கலியனூர் பகுதி ராமகிருஷ்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த 34 குடும்பத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களுக்கு நீண்ட காலங்களாக வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு உடனடியாக மின் இணைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திட்ட முகாம் நடைபெற்ற இடத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த ஈரோடு எம்பி இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறிய பின் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த தேசிய நெடுஞ்சாலையில் ஆட்டையாம்பட்டி பிரிவு பேருந்து நிறுத்தம் அமைந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இங்கு அதிக விபத்துகள் நடப்பதை சுட்டிக்காட்டி உயர்மட்ட பாலம் ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்ட நாளிலிருந்து தனியார் பேருந்துகளும் அரசு பேருந்துகளும் பாலத்தின் கீழே வந்து பயணிகளை ஏற்றி இறக்கி செல்லாமல் பாலத்தின் மேலே செல்வது தொடர்கதையாக இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் ஆட்டையாம்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் நிறுத்த முடியாது என்று கூறி தனியார் பேருந்து நடத்துனர் பெண் பயணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இதையறிந்த அப்பெண்ணின் ஊர் பொதுமக்கள் தனியார் பேருந்தை தேசிய நெடுஞ்சாலையில் சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் 2 இடங்களில் பொதுமக்கள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற சொகுசு காரை சிறைப்பிடித்து ஓட்டுநருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். இந்த கார் விபத்தில் வெப்படையைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி கோவிந்தராஜ், அவருடைய 8 வயது மகன் சிறுவன் சக்திவேல் ஆகியோர் படுகாயங்களுடன் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை 6 வழி சாலையாக விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே மாம்பாக்கம் பகுதியில் சிறு பாலம் கட்டும் பணிக்காக 5 அடி ஆழத்தில் பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. அங்கு ராட்சத அளவில் சிமெண்ட் பைப்பும் பதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பணிகள் நடைபெறும் இடத்தில் வாகன ஓட்டிகளுக்கு போதுமான பாதுகாப்பு தடுப்புகளும் இல்லை என்றும் எச்சரிக்கை பதாகைகளும் இடம்பெறாமல் உள்ளது. மேலும் பணிகள் நடக்கும் இடத்தில் கம்பிகள் நீட்டியபடி உள்ளன. இதனால் வாகனங்கள் செல்லும் போது எதிர்பாராத விதமாக பள்ளத்தில் விழுந்தால் உயிர் பலி ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. எனவே தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பணிகள் நடைபெறும் இடங்களில் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கைக்கான கூட்டம் பாரதிய ஜனதா கட்சி நெல்லை மாவட்ட ராமராஜ பாண்டியன் அம்பை ஒன்றிய தலைவர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. மேலும் செல்போன் மூலமாக வருகின்ற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை உறுப்பினராக இணைவது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் களக்காடு முப்புடாதி அம்மன் கோவில் கொடை விழாவில் கொதிக்கும் மஞ்சள் பாலை உடலில் அடித்து வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து முப்புடாதி அம்மன், பரமசிவன், பார்வதி தேவி ஆகியோருக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்தை சேர்ந்த இம்மானுவேல் சேகர் மகேஸ்வரி இவர்களது 10 வயது மகன் ஜெய் இம்மான் தாஸ். இவர் மதுரை நோட்புக் அரங்கத்தில் மாநில அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் வினாமிதன் கட்டாவை சிறப்பாக செய்து காண்பித்து முதல் பரிசு, பதக்கம், பாராட்டு சான்றிதழ், நினைவு கேடயங்கள் வென்றுள்ளார். இந்த நிலையில் மாநிலத்தில் முதலிடம் கொடுத்தது மட்டுமின்றி மத்திய அளவில் முதலிடம் கொடுத்து தனது பெற்றோருக்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்க்க உள்ளதாக நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். எப்படி எனக்கு கராத்தேல ஆர்வம் வந்துச்சுன்னா, எங்கள் ஸ்கூலில் சார் வருவார். அவர் பேர் முத்துகிருஷ்ணன். அவர் எங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பாரு. அவர் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துருச்சு. அதனால எல்லா பாட்டிலையும் நான் சேர்ந்துருவேன். அதே மாதிரி அபாக்கஸ் மிஸ்ஸு நான் நல்லா தான் போடுவேன். யோகாவும் நல்லா தான் நான் செய்வேன். நான் வந்து நல்லா ஸ்கூல்லையும் நானே நல்லா படிப்பேன்.
நிறையா போட்டி சிலம்ப போட்டி அதில் கூட சேருவேன் நான். அதுக்கு காரணம் எங்கள் அப்பா அம்மா தான். எங்கள் அப்பா அம்மானால தான் நான் இவ்வளோக்கும் வந்திருக்கேன். நான் இது மட்டும் இல்லாமல் நான் நேஷ்னல் லெவலுக்கு போவேன். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்ட கவுன்சிலர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர் பத்மாவதி, ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ரெஜினா நாயகம், ஒன்றிய குழு துணைத் தலைவர் யாகப்பனுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த 4 ஆண்டு காலமாக மத்திய நிதியை தவறாக பயன்படுத்தி தங்களது சுய லாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்வதாக பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். மேலும் வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி நடைபெறும் சிறப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டு இந்த விவரங்களை அறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.